ஒரு அழகான வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல மாளவிகாவும் அவங்க சித்தி அப்புறம் சித்தப்பாவும் இருந்தாங்க. மாளவிகாக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்ல. அதனால சித்தி சித்தப்பா தான் மாளவிகாவை வளர்த்துறாங்க. மாளவிகா அப்பா அம்மாவோட சொத்து இவங்களே எடுத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் மாளவிகாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு முடிவு பண்றாங்க. மாளவிகா, நான் வளவலன்னு பேச விரும்பல. தயவு செஞ்சு எங்க வீட்டை விட்டு போயிரு. நாங்க சொத்தை வாங்கிட்டோம், அதனால எங்களோட தேவை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ தேவையே இல்லை எங்களுக்கு. நீயே போயிரு. சித்தி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தி. மொத்த சொத்தையும் நீங்க கூட எடுத்துக்கோங்க சித்தி. என்ன வீட்டை விட்டு வெளியே மட்டும் அனுப்பிடாதீங்க சித்தி. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சித்தி. இப்படி சொல்லிட்டு மாளவிகாவை அவங்க உதைக்க ஆரம்பிச்சாங்க. மாளவிகாவை அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்ப மாளவிகா ரொம்பவுமே கவலையா இருந்தா. கடவுளே, என் கடவுளே, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனையை தரீங்க. எனக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்களே. அப்பா அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏன் என்ன கடவுள் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? அப்போ மாளவிகாக்கு கண்ணு முன்னாடி ஒரு தேவதை தெரிஞ்சாங்க. அப்போ மாளவிகா, யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை இங்க நான் பார்த்ததே இல்லையே. உங்களை பார்த்தா தேவதை மாதிரி இருக்கே. ஆமா மாளவிகா, நீ சரியா சொன்ன. நீ அழுதுட்டு இருந்தத பார்த்த. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு மாளவிகா. இப்படி தேவதை சொன்னப்ப மாளவிகா என்னெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. அவ சித்தி பண்ண கொடுமையையும் அவ சொன்னா. மாளவிகா, உன்னோட சித்தி பண்ண கொடுமைய பத்தி நீ சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. சரி, நீ கண்ணு மட்டும் மூடு மாளவிகா. அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. என்னன்னு உனக்கு தெரியும். தேவதையே, அப்படி என்ன சர்ப்ரைஸ் தேவதையே எனக்காக வச்சிருக்கீங்க? என்கிட்ட சொல்லுவீங்களா? மாளவிகா, நான் சொல்ற மாதிரி நீ உன் கண்ணை மட்டும் மூடிக்கோ. அப்புறம் என்னன்னு நீ தெரிஞ்சுப்ப. தேவதை சொன்ன மாதிரி மாளவிகா கண்ணையும் மூடினா. மாளவிகா ஒரு ஐஸ்கிரீம் உலகத்துல இருந்தா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.